அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்கள், இனிய நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே நாம் இதுவரை 191 திருநாமங்கள் பார்த்தோம். இப்பொழுது 192வது திருநாமம். சந்திரவம்சத்திலே யயாதி என்று ஒரு மன்னன் இருந்தார். நகுஷன் என்ற சக்கரவர்த்தியின் புதல்வன். யயாதி நிறைய புண்ணியங்கள் செய்யார், நிறைய தானம் பண்ணார், ஏழை எளியவர்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தார். ஒரு மன்னவனாக இருந்தும் அவ்வளோ அக்கறை எடுத்துறார் பிரஜைகள்கிட்ட, குடிமக்கள்கிட்ட. ஆகையினால நல்ல பேர் அவருக்கு இந்த லோகத்தில். அப்புறம் இந்த உலகம் விட்டு சொர்க்கம் போனார். சொர்க்கத்தில் அவருக்கு எங்கே சீட் அலோகேட் பண்ணுறது? இப்போ கூட பார்த்திங்களான்னு அடிக்கடி நம்ம லோக்சபாவில் யாருக்கு எங்கே சீட் அலாட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த மாதிரி நம்ம யயாதி வானம் போன உடனே வானுலகத்தில் அவருக்கு எங்கே சீட் அப்படின்னு விசாரித்தா. அதிலெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, புக் யாருக்கு எங்கே சீட் தரணும்னு. அதில் இந்திரனுடைய சீட்டில் அவர் உட்காரணும், சரிபாதி சீட்டில். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தாங்களான்னா அவங்களுக்கு தேவேந்திரனுடைய சீட்லேயே பாதி சீட் கொடுத்துருவாங்களாம். அதாவது இந்த பஸ்ஸில், ரயிலில், சமயத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் பார்த்துட்டு போனாமல் 3 பேர் உட்கார்ற இடத்துல 4 பேர் உட்காரணும். அந்த மாதிரி தேவேந்திரனுடைய சீட்டில் பாதி சீட்டு யயாதிக்கு அவர் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தார். அதில் தேவேந்திரன் அரியணையில் உட்காண்டான்னா அதில் யயாதி வந்து உட்காந்துப்பார். ஒருத்தர் தான் உட்கார வேண்டிய இடத்துல 2 பேர் உட்காண்டா அதில் வசதியும் குறைச்சல். அது தவிர தேவேந்திரனுக்கு ஈகோ ப்ராப்ளம், நம்ம சீட்டுக்கு பங்கு போட ஒருத்தன் வந்துட்டானேன்னு. அதனால் தேவேந்திரன் என்ன பண்ணினா, தினம் இது தொந்தரவாக இருக்குது, இந்த ஆளை எப்படி இங்கேருந்து தள்ளுறது அப்படின்னு சிந்திக்க தொடங்கினான். இது சொர்க்கலோகத்தில் அங்கே கூட மக்களுக்கு இந்த போட்டி பொறாமல் இருக்குது பாருங்கள். இந்த பூலோகத்தில் தான் போட்டி பொறாமல் எதிராளியை ஒழிக்கணும்னு பார்க்குறோம். சொர்க்கலோகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற இடம் தானே, அங்கே இன்பமாக தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்கிறோம். அதோட இன்பத்துக்கு நடுவில் இந்த பொறாமை. இந்த பொறாமையினால் தேவேந்திரன் யயாதி எப்படியாவது கீழே தள்ளணும்னு பார்த்தான். ஆனால் அந்த புண்ணியங்கிறது யயாதி அங்கே உட்காத்தி வச்சுருக்கு. அதனால் எப்படி யயாத்தியை தள்ளுறதுன்னு பல யோஜனைகள் பண்ணி எதுவும் சரிப்பட்டு வராமல் குருதேவர் ப்ரஹஸ்பதியை கேட்டான். ப்ரஹஸ்பதி சொன்னார், தேவேந்திரா, நீ அவனை கீழே தள்ளணுன்னா அவன் புண்ணியமெல்லாம் போகணும். அவன் புண்ணியத்தெல்லாம் எப்படி போக்கடிப்பது? அதற்கு ஒரு வழி சொல்கிறேன் கேளு. நாளைக்கு யயாதி உன்னோட சபையில் உட்காருவான் இல்லையா, உன் ஆசனத்தில் பாதி ஆசனம். அப்போது அவனை கேளு, யயாதி மன்னா, எவ்வளோ நாளாக நான் தேவேந்திரனாக இருக்கேன், வர மன்னர்கள்லாம் அங்கே உட்காடுறாங்க, இங்கே உட்காடுறாங்க, நீ மட்டும் என் சீட்டில் பாதியில் உட்காடுற, இதுக்கு நீ என்ன புண்ணியம் பண்ணின அப்படின்னு கேளு. யயாதி உடனே தான் பண்ண புண்ணியத்தை பற்றி சொல்வான். இது எல்லோரும் தான் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு மட்டும் என்ன சிறப்புன்னு கேளு. உடனே தன்னுடைய சிறப்பை சொல்வார். அதனால் என்ன லாபம், அந்த போர் அடிக்கிற லெக்சரை கேட்கணுமா அப்படின்னு தேவேந்திரன் சொன்னான். இல்லை, பாரு நாளைக்கு முயற்சி பண்ணி என்ன நடக்கிறது. சரின்னார் தேவேந்திரன். மறுநாளைக்கு யயாதிக்கிட்ட கேட்டான், ரொம்ப அன்பு ஒழுக, மன்னா, எத்தனை பேர் வெவ்வேறு ஆசனத்தில் உட்காரச்சே, நீ மட்டும் எப்படி என் ஆசனத்தில் பாதியில் உட்காந்துருக்க, அவ்வளோ என்ன புண்ணியம் பண்ணினேன்? நான் ஒரு பசுமாடுகள் அப்படி தானம் பண்ணினேன் அப்படின்னார். எப்படின்னா அந்த பசுமாடுகள் தானத்தை விவரித்தார். பல பேர் இப்படி பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு தேவேந்திரன் கேட்டான். ஒரு பயிலும் என்ன மாதிரி பண்ணதில்லை, அப்படி நான் தானம் பண்ணேன்னு சொன்னார். அப்போ தான் இந்திரன் ஒன்றத்தை நோட் பண்ணினான். என்னென்னா, யயாதி அந்த சீட்டு பாதி சீட்டுது, அதுக்கு 2 பக்கம் சிங்கம் வைக்காத சீட்டுது. யயாதி கொஞ்சம் தன்னை விட்டு அகன்று இருப்பதாக ஃபீல் பண்ணினான். யயாதிக்கு தனக்கும் கேப் ஜாஸ்தி ஆகிடுது. யயாதி சீட்டில் கொஞ்சம் விளிம்புக்கு போன மாதிரி தெரிஞ்சுது. தானாக அப்படி மாறிட்டானா, இல்லை நம்ம ப்ரஹஸ்பதி சொன்ன யோஜனைக்குள்ளே ஏதோ இருக்குது போல இருக்குன்னு நினச்சி அந்த தானம் அப்படி பண்ணிடுங்க, வேற ஒன்றும் பண்ணலையான்னு கேட்டான். மறுபடியும் தண்ணீர் பந்தல் வச்சு கோடையில் பல பேருக்கு தண்ணீர் கொடுத்து இந்த மாதிரி விவரம் சொன்னார். அதில் என்னங்க ஸ்பெஷல்னு கேட்டான். என்ன மாதிரி யாரும் தண்ணீர் பந்தல் வச்சதில்லை அப்படின்னு மறுபடியும் தம்பட்டமாக சொன்னார். இப்படி சொல்ல சொல்ல யயாதி அந்த சீட்டை விட்டு விளிம்புக்கு போகிறார்.
அப்போ தான் இந்திரனுக்கு புரிஞ்சுது பிரகஸ்பதியுடைய ஐடியா என்னன்னு. அதாவது நாம் செஞ்ச நல்ல காரியத்தை நாம் விளம்பரம் பண்ண பண்ண அந்த புண்ணியம் நம்ம விட்டு போயிடும்.